Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு திருமணத்துக்கு எப்படி தங்கம் சேர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம பெண் குழந்தைகளை படிக்க வச்சாலும் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணுறப்ப அவங்கள சும்மா அனுப்ப மாட்டோம். நம்மளால் முடிஞ்ச நகைகளை போட்டு தான் அனுப்பணும்னு நினைப்போம். அட கல்யாணத்துக்கு தானே, அதுக்கு தான் இன்னும் 10-15 வருஷம் இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் போகுது. இப்போ தங்கம் வாங்க காட்டுற ஆர்வத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே காட்டியிருந்தோம்னா ஒரு பவுன் தங்கத்தை 64,000 கொடுத்து வாங்காமல் 26,000த்துக்கே வாங்கியிருக்கலாம். ஸோ இனியும் லேட் பண்ணாதீங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்யூச்சர் பிளானிங் பண்ணணும். நம்ம குழந்தைக்கு எப்போ மேரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அப்ராக்சிமேட்டாக அவங்க வயசை வச்சு இன்னும் 10 வருஷம் இல்லை 12 வருஷம் கழித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியும்ல. அப்போது நம்ம குழந்தைக்கு 10 வருஷம் கழித்து திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எத்தனை பவுன் போடுறோம் அப்படிங்கிறத தோராயமாக முடிவு பண்ணுங்க. 10 பவுன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம 10 வருஷத்தில் 10 பவுன் சேர்க்கணும். அப்போ வருஷத்துக்கு மினிமம் 1 பவுனாவது எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வருஷத்துக்கு 1 பவுன் தங்கம் வாங்க எவ்வளவு செலவாகும், அந்த பணத்தை நம்ம எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 பவுன் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். 1 கிராம் தங்கம் விலை 8,000 கிட்ட போகிறதுனால நான் 8,000 ரூபாய் எடுத்திருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு நம்ம சேமித்து வாங்குறதுனால விலை ஏறிக்கிட்டே போகுதுன்னு ஒரு 750 ரூபா கூட எடுத்திருக்கிறேன். 1 கிராமு 8,750 ரூபான்னு எடுத்திருக்கிறேன். அப்போ 1 பவுனுக்கு எவ்வளோ ஆகும்னா 8 × 8,750 ரூபா போட்டால் 70,000 ரூபா வருது. நம்ம இது ஃப்யூச்சர் பிளானிங்காகங்கிறதுனால நம்ம கோல்டு காயினை வாங்கிக்கலாம். அதுக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் வரும். 3% போட்டோம் அப்படின்னா 70,000த்துக்கு 2,100 ரூபா வருது. அப்போ மொத்தமாக 1 பவுன் தங்க காசாக வாங்கணுன்னா 70,000 + ஜிஎஸ்டி ரெண்டையும் சேர்த்தோம்னா 72,100 ரூபா வருது. நான் ரவுண்டாக 72,000 ரூபா எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 72,000 பணத்தை நீங்கள் மாதம் மாதம் எடுத்து வைக்கிறதா இருந்தால் மாதத்துக்கு 6,000 ரூபாய் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே வாரம் சேமிக்கிறதா இருந்தால் வாரத்துக்கு 1,500 ரூபாய் சேமிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டெய்லியும் 200 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா கூட இந்த 72,000த்தை சேர்த்துடலாம். இந்த 1 பவுனை நகை சீட்டு போட்டு வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை வீட்டில் சேமித்து வச்சும் வாங்கலாம். நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் மாதம் சம்பளத்தில் இருந்து எடுத்துகிட்டு ஒரு நகை சீட்டு கட்டிடலாம். இது நகையாக வாங்குறதுனா செய்குலி சேதாரம் இல்லாமல் வாங்க ஈஸியாக இருக்கும். இல்லை என்னால் மாதம் கரெக்டாக கட்ட முடியாது, ஒரு மாதம் முன்ன பின்ன வரலாம், ஆனால் வருஷத்துக்கு தேவையான அமௌண்ட்டை ரெடி பண்ணிட முடியும் அப்படின்னா பெட்ரு நீங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 1 இயருக்கு பேங்க்கில் கட்டிடலாம். எவ்வளோ கிடைக்குதோ அதை கட்டிட்டு லாஸ்ட்டாக எடுத்து கோல்டு வாங்கிக்கலாம். இல்லை லாஸ்ட்டாக வாங்குறதா இருந்தால் கோல்டு ரேட் ஏறிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 கிராம் வாங்குகிற அளவுக்கு பணத்தை சேர்த்துக்கிட்டு உடனே போய் 1 கிராம் வாங்கிக்கலாம். இப்படி ஒரு கிராமாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கோங்க. இதுக்கு நீங்கள் சின்ன சின்ன ஸ்மால் சேவிங்ஸ் ஐடியாஸையும் ஃபாலோ பண்ணலாம், உண்டியல் சேமிப்பு மாதிரி. இதுக்கு நம்ம இன்னொரு ஐடியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்கும் சூட் ஆகுமான்னு தெரியல, பட் முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்க. இப்போது மகளிர் உரிமை தொகையாக மாதம் 1,000 ரூபாய் தராங்க. அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தங்கம் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாதம் 6,000 ரூபாய் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 5,000 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையில்லாத செலவுகள்லாம் கட் பண்ணணும். தேவைகளுக்கு மட்டும் ப்ரியாரிட்டி கொடுத்து பழகணும். எப்போ பணம் கிடைக்குதோ அதை செலவு பண்ணாமல் இந்த மாதிரி கோல்டு வாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நினச்ச மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் முழுசாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியலனா கூட நீங்கள் செலவு பண்ணணும்னு நினச்ச அமௌண்ட்டில் 10% எடுத்து தங்கத்துக்கு ஒதுக்கிட்டு மீதியை செலவு பண்ணுங்க. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் நம்ம 1 பவுன் தங்க நகையை சேர்த்துடலாம். இனியும் லேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.
நன்றி, வணக்கம்.